இந்த இடத்துல ஆரம்பிச்சு கதவு மலைக்கு போயிட்டு இவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. இந்த பிரம்மாண்டமான பாறைக்கு கீழே அப்படியே கீழ் நோக்கி போகுது பாத்தீங்களா தைல மர காடு. அந்த காட்டு பகுதியில தாங்க நம்மளோட இன்றைய பயணம் இருக்கு. ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி வண்டு சத்தம் கேக்குது பாத்தீங்களா. இது சித்திரை மாசம் மட்டும் இருக்கிறது, அதுக்கப்புறம் பொட்டுன்னு போயிடுமாமாங்க. சித்திரை வெயில்ல வேர்த்து கொட்டுனாலுமே ஒரு சில்லிப்பு மலை ஏற்றத்துல இருந்து இறக்க வரைக்கும் இருக்குதுங்க. இந்த வீடியோல பல விதமான அனுபவங்களும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க பாருங்க. வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல்ல இருந்து பிரகாஷ் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம கதவு மலை அப்படிங்கிற ஒரு மலைக்கு தாங்க போறோம். இது பாச்சலூர் மலை தொடர்கள் இருக்கு. நான் ஒட்டஞ்சத்திரம்ல இருந்து பாச்சலூர் மலைகள் போற வழியா போய் கடைசி காடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிங்க. அங்க இருந்து செம்பரான்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர்கிட்ட இருக்கிற கருப்பண்ணசாமி கோயில், இதை முன்னாடி பாக்குறீங்களா, இந்த இடத்துல போய் நான் நின்னுட்டேங்க. இது ஒட்டஞ்சத்திரம்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். இதுக்கப்புறம் எனக்கு எப்படி போறதுன்னே தெரியலீங்க. ஏன்னா இது கூகுள் மேப் காட்டின வழி. அப்பதான் பாத்தீங்களா, முன்னாடி ஒரு வழி போகுது, ரைட்ல ஒரு வழி போகுது. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தாங்க செம்பராங்குளத்துல இருந்து ஒரு குடும்பம் வந்தாங்க. அவங்களோட சேர்ந்துதான் நம்மளோட இன்னைக்கு முழு பயணம்ங்க. இந்த முழு பயணம் எனக்கு வீட்டுல இருந்து மலைக்கு போய் திரும்ப வீட்டு வர்றதுக்குங்க 12 மணி நேரம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட பாதி நாளே ஆயிருக்குன்னு சொல்லலாம். நம்மளோட பயணம் கதவு மலை பயணம் இன்னைக்கு இவங்களோட தாங்க. இவங்க ஒரு 3 பேர் வந்தாங்க. இவங்க இல்லைன்னா நான் இந்த மலை ஏறி இருக்க முடியாதுங்க. ஏன்னா சுத்தமா வழி தெரியாது. இந்த மலைக்கு போறதுக்கு 3 விதமான வழிகள் இருக்குங்க. ஒண்ணு இந்த செம்பரான்குளத்துல இருந்து போற வழி. இது ஃபுல்லா எஸ்டேட்ஸ் உள்ளாரியா போகும். நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் இந்த எஸ்டேட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இன்னொரு வழி தாண்டிக்குடி அப்படிங்கிற வழி. அங்கிருந்து வர்றதுக்கு பிக்கப் வேன் எல்லாம் இருக்குங்க. அது ஈஸியான வழி. இன்னொரு வழி மூணாவது வழி பாச்சலூர் வழி. அதுவும் அந்த கதவு மலையோட அடிவார வரைக்கும் கிட்டத்தட்ட வரும். அந்த கடைசி மலையை மட்டும் ஏறினா போதுங்க. அது ஒரு 2 கிலோமீட்டர் வருமா இருக்கும். இப்ப நம்ம போற இந்த நீண்ட பயணம் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் வாங்க எப்படி இருக்கு என்ன அப்படின்னு பாப்போம். ஃபுல்லாவே எஸ்டேட்ஸ் தாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவகோடா மரமா இருக்குது. இதெல்லாம் அவகோடா மரம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பூரா காஃபி மரமா தான் இருக்கு, காஃபி செடிகளா தான் இருக்கு. நம்ம அப்படியே முதல்ல எடுத்தோன்னே கொஞ்சம் கீழே தாங்க இறங்குறோம். பார்த்தா மலை தாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மலையில போனது இல்ல. பாதை கொஞ்சம் நல்லாவே பெருசா இருக்கு. எல்லாமே இந்த ஜீப்பு இல்ல நம்ம கை காமிச்சிங்க இல்லையா, அந்த மலைக்கு தான் போக போறோம். ஜீப்பு இல்ல குதிரை அந்த மாதிரி வாகனங்கள் இல்ல விலங்குகள் வழியா தாங்க நம்ம இந்த பாதையில போக முடியும். நிறைய எஸ்டேட்ஸா தான் இருக்கு. யானைகள்லாம் வராம இருக்கிறதுக்காக அங்கங்க அந்த சோலார் இது போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க இங்க எல்லாமே வாழை தோப்பு தான் இருக்கு. மலை வாழைங்க அருமையா இருக்கு. வெயில் பெருசா தெரியவே இல்லை. இப்ப நம்ம கொஞ்ச தூரம் அந்த இறங்கினோனையுமே இந்த மாதிரி ஒரு ஓட போகுதுங்க. நல்ல மழைக்காலம் இல்ல மழைக்காலம் முடிஞ்சோடனே இந்த தண்ணியெல்லாம் நல்லாவே போகுது இந்த இடத்துல. இப்ப நம்ம அப்படியே ஈஸியா கடந்து போற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு சில்லிப்பான தண்ணிங்க. நமக்கு அப்படியே கைகால நினைச்சிட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து மேல போறோங்க. போக போகவே பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வாழை மரம் தான் ஜாஸ்தியா இருக்கு. வாழை மரம், காஃபி மரங்கள், காஃபி செடிகள் இந்த மாதிரிதான் ஜாஸ்தியா இருக்கு. அங்கங்க ஏலக்காய் செடிகள் கூட இருக்கு. இந்த இடத்துல ஒரு செயற்கை ஒரு குளத்தை வெட்டி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வாழை தோப்பு வழியா தான் போறோம். இது எல்லாமே எஸ்டேட்ஸ், இது எல்லாமே மலை தான். ஆனா வழி பார்த்தா நல்லாவே இருக்கு. ஏன்னா அங்கங்க மலை கோவில் கிட்ட வரைக்குமே வீடுகள் தோட்டங்கள் இருக்குங்க. ஸோ அதனால வழிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் நம்ம மேல ஏறிட்டே தான் இருக்கோம். இது தரையில நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கலாம். ஆனா நம்ம மேலதான் ஏறிட்டு இருக்கோம். எனக்கு நல்லாவே மூச்சு வாங்குதுங்க. இவங்கெல்லாம் கடன்னு நடக்கிறாங்க. நம்மளால இவங்க ஸ்பீடுக்கு போக முடியுதுன்னு தான் சொல்லணும்.
ஆனாலும் இவங்க வந்து என்னோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. இவங்களை விட்டா வந்து 1 மணி நேரத்திலேயே இந்த கதவு மலைக்கு போயிடுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பட் நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ட்ரெக்கிங் போய். கடைசியா போனது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளிங்கிரி மலை. இப்பதான் அதுக்கப்புறமா போறேங்க. அருமையா இருக்குது, சில்லுன்னு தான் இருக்குது. ஆனா எனக்கு தான் வேர்த்து கொட்டுது, நல்லாவே மூச்சு வாங்குது. அப்படியே உங்களுக்கு இந்த ஹேர்பின் பென்ஸ் மாதிரியே இந்த வழி இருக்கு. அப்படியே ஜிக்ஸாக்கா போயிட்டே இருக்குதுங்க. சூப்பரா இருக்கு. ஆனா பாதை ஃபுல்லாவே இப்ப வரைக்குமே நம்ம வந்து இந்த வாழைத்தோப்புகள் இருக்கிற பகுதியில தான் போறோம். அதுக்கப்புறம் பாருங்க பாதை இந்த மாதிரி போகுது. நிறைய இடங்கள்ல கிளை பாதைகளா போகுது. என்னால ஓரளவுக்கு மேல நடக்க முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு கூட சொன்னேன். பட் அவங்க வந்து என்னை விட்டுட்டு போலீங்க. அவங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட வெயிட் பண்ணி தாங்க கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல கிளை பாதைகள் இருக்குங்காட்டி எங்காவது ஒரு பக்கம் போயிட்டோம்னா ஏதாவது எஸ்டேட் ஃப்ளவர் போயிடும். அப்புறம் அந்த மலைக்கு போறது வந்து கஷ்டம். அந்த மாதிரி நிறைய கிளை பாதைகள் இருக்கு. அதனால இந்த வழியில வந்து 99% ஆளுங்க வர்றது கிடையாதுங்க. சித்திரை 1ஆம் தேதி தான் வந்து இந்த மலைக்கு வந்து ஜாஸ்தியா போறாங்க. அதை தவிர பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து போறாங்க. எக்கச்சக்க காஞ்ச இலைகள் இருக்கு பாருங்க. இதெல்லாமே வந்து இந்த மக்கும் குப்பைகள். இங்க வந்து மக்காத குப்பைகள்ங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே ஜிக்ஸாக்கா போயிட்டே இருக்குங்க. வெயிலும் ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துலதான் கொஞ்சம் அப்படியே லைட்டா வெயில் தருது. ஒத்தையடி பாதை மாடி கூட இருக்குன்னு சொல்லலாம். பட் அப்படியே ரெஸ்ட் எடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்கதான் போகுது, எந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலயும், நம்ம அந்த கோயில் பாக்குற ஒரு ஆர்வத்திலயும் நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த மலை வந்து வித்தியாசமா இருக்குங்க. நம்ம காஞ்ச இலைகள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒத்தையடி பாதை போற மாதிரி பாக்குறோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே கல் பாதையா இருக்குது பாருங்க. அவ்வளவு கற்களா இருக்கு. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்தாதான் நம்ம வந்து ஸ்லிப் ஆகாம இல்ல கால் அடிபட முடியாம போவோம். இது பாதைகள் பார்த்தா அப்படியே மாறி மாறி நான் சொன்ன மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கீங்க. அங்கங்க அப்படியே அந்த கல்கள் தான் இருக்கு. நல்லா இருக்கு. வெயில் இருக்கு, கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிச்சு. நாங்க ஏற ஆரம்பிச்சது வந்து 9:15 ஏற ஆரம்பிச்சுங்க. அந்த கீழே ஆரம்பிச்ச பகுதியில அங்கதான் வந்து கருப்பண்ணசாமி கோயில் இருந்தது. அங்க வந்து ஒரு 9:15 ஏற ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இப்போ அப்படியே இவ்வளவு தூரம் வந்தாச்சுங்க. இந்த மேல இருக்கு பாருங்க கதா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போறோம். நடுவில் ஒரு சின்னதா ஒரு பாறை இருந்தது. அப்படியே கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து மேல போறோங்க. எனக்கெல்லாம் ஃபுல்லா வேர்த்துருச்சுங்க. நடுவுல பார்த்தா சின்னதா ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரை தாண்டினையுமே வந்து ஒரு விநாயகர் கோயில், அம்மன் கோயில்லாம் இருக்கு. அங்க ஒரு சின்ன ஸ்கூலுமே இருக்குங்க. நம்ம அப்படியே அந்த அந்த ஊர் இந்த இடத்துல வந்து ஒரு ஜங்ஷன் கூட சொல்லலாம். இந்த தாண்டிக்குடியில இருந்து வர்றவங்க இங்க வந்துட்டு இது வரைக்கும் ஜீப்ல வந்துட்டு இங்க இருந்து கூட நடந்து போவாங்க. இது வந்து 4வது வழின்னு கூட சொல்லலாம். இங்கிருந்து அப்படியே மறுபடியும் நம்ம பயணத்தை தொடர்றோங்க. நம்ம பாதி ஒரு 70% மாதிரி நம்ம முடிச்சிட்டோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு மலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம அப்படியே தொடர்ந்து நடக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் பாதையெல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் மண்ணாதான் இருக்கு. இந்த பாதைகள் எல்லாமே ஜீப் நிறைய போகுதுங்க. ஜீப் நிறையனா 1-2 போகுது. ஜீப்புக்கான பாதைகள். வேற வண்டி எல்லாம் வந்து இதுல ஏறது கஷ்டம். ஒரு சில பேர் வந்து 2 வீலர்ல போறாங்க. பட் மத்தபடி வந்து ஜீப்பு தான் பெஸ்ட் இந்த பாதைக்கு. அப்படியே கோயில் நோக்கி பக்கம் போயிட்டேங்க. ஆனா ஒரு பெரிய விஷயம் இவங்களோட போகும்போது என்ன தெரியுதுன்னா, உழைக்கிற மக்கள், எளிமையான மக்கள் கிட்ட எந்த ஆடம்பரம் இருக்கிறது இல்லைங்க. அவங்க கிட்ட வந்து ரொம்பவே எளிமைதான் இருக்கு. அப்படியே நீங்க கொஞ்சம் வேற வேற மக்களை பத்தி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நான் சொல்றது புரியும். நம்ம நடந்து வந்த பாதை எப்படி இருக்கு பாருங்களேன். அட்டகாசமா இருக்கு. இந்த மலைகள்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்குதுங்க மலை. இன்னும் வெயில் வந்துருச்சு. கொஞ்சம் இந்த இடத்துல காத்தனா சில்லுன்னு தான் இருக்கு. வெயிலுங்காட்டி கொஞ்சம் உருக்கமா இருக்குது, வேத்து கொட்டுது பாருங்க, சூப்பரா இருக்குது.
இதுதான் நம்ம நடந்து வந்த பாதைங்க. சரியான மலையாக இருக்குதுங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து கோயில் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு நமக்கு அடையாளம் காட்டுற ஒரு டிரான்ஸ்ஃபார்மு. ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா ஏதோ கம்பம் கட்டி மணி அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இல்லைங்க, கடைசி கட்டத்தில் இருக்கோம். கூட வந்தவங்களே கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். கடைசி கட்டத்தில் ஏறிட்டேங்க. பாருங்கள், அங்கே எங்கேயும் போகணும். அங்கேருந்து சத்தம் வருது. வாங்க எப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்போ கதவு மலையோட கிட்டத்தட்ட கடைசி பாட்டில் இருக்குங்க. 80% மேலே நம்ம நடந்தாச்சு. இதுதான் மேல இருக்கிற அந்த காட்சிகள். இங்கி பாருங்க 2 வழியா போகுது. நம்ம கரெக்டான வழியில போகணுங்கிறதுக்காகவே இவங்க வெயிட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. உண்மையிலே இவங்க இல்லைன்னா, நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்கிறேன், இவங்க இல்லைன்னா நான் மேல கரெக்டா போயிருக்க முடியாது. மேல அந்த கொஞ்சம் தூரத்துல பாருங்க, இங்க எல்லாமே விவசாயம் நிறைய பண்றாங்க. இந்த பாச்சலூர் மலைகள்ல ஒரு சைடு பார்த்தா ஃபுல்லா விவசாயங்கள் தான். எல்லா விதமான இதுவும் வச்சிருக்காங்க. அந்த மேல மரங்கள் தெரியுது இல்லைங்களா, அது எல்லாமே யூக்கலிப்டஸ் மரங்கள். அந்த மரங்களை நோக்கி தான் நான் போறோம். அதுக்கு பக்கத்துலதான் வந்து இந்த கதவு மலை கோயில் இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே என்னவோ தெரியல, பூரா மலையில பூரா அவங்களுக்கு தீ பிடிச்சிருச்சு போல இருக்கு. அந்த பகுதியே கருகி கிடக்குதுங்க. பாருங்க, அந்த மரத்தோட தண்டெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கருகி கிடக்கு. நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த சாம்பல் ஸ்மெல் வந்து அப்படி தெரியுதுங்க. இது கருகாம இருந்ததுன்னா இன்னுமே இந்த பயணம் இந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருந்திருக்குங்க. ஏன்னா யூக்கலிப்டஸ் மரங்கள் அதுவும் பெருசா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு ஒசரமா இருக்கு. இந்த ஒசரமான மரங்கள் அதனுடைய இலை தலைகள்லாம் கீழே இருந்து அந்த ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு ஒரு தெரப்பியூட்டிக்கா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு மருத்துவம் குணம் நிறைஞ்ச அந்த ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு. அதாவது இங்கதான் வந்து அன்னதானம் போடுறாங்க. காலையில இருந்தே வந்து சாப்பாடு ஆகிட்டே இருக்குதுங்க. நம்ம அன்னதானம் போடுற பகுதியை தாண்டி நம்ம மறுபடியும் மலை ஏறணுங்க. தொடர்ந்து நம்ம ஏறிட்டே இருக்கோம். பாத்தீங்களா, அங்க வரைக்குமே வந்து இந்த பிக்கப் எல்லாமே வருது. இது வந்து அந்த தாண்டிக்குடியில இருந்து வர்றது. சூப்பரா இருக்குதுங்க இந்த ஏரியாவே. இந்த தீ மட்டும் பத்தாம இருந்ததுன்னா நல்லா இருக்கும். குதிரை வழியாவும் வர்றாங்க. குதிரையில ஏன் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேங்க. குதிரை எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மலையை நோக்கி நம்ம அப்படியே மேல ஏறிட்டே இருக்குங்க. இந்த மலையோட உச்சியில தான் வந்து கோயில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. போற வழியில அப்படியே நம்ம ஒரு இளநீ குடிச்சிட்டு போனோங்க. இங்க விக்கிற இளநீ 50 ரூபா. காட்டுல இருக்கிற, அதாவது மலைக்காட்டுல இருக்கிற இளநீ 50 ரூபா, நாட்டுல இருக்கிற இளநீ 50 ரூபா. யோசிச்சு பாருங்க யாருக்கு ஜாஸ்தி செலவுன்ட்டு. இளநீ அருமையா இருந்ததுங்க. இங்க எல்லா விதமான கடைகள் இருக்கு. குறிக்கடையில இருந்து பானிபூரி கடையில இருந்து எல்லாமே இருக்கு. இங்க வந்து ஒரு சின்னதா சாமி சிலை இருக்குங்க. நம்ம அந்த சாமி கும்பிட்டு இந்த மலையோட ஓர பகுதியில போறங்க. பாருங்க, மலையோட ஓர பகுதியில இது கிட்டத்தட்ட ஒத்தையடி பாதை மாதிரிதான். ஒருத்தர் போனா இன்னொருத்தர் விலகுனாதான் நம்ம போக முடியும். கொஞ்சம் ரிஸ்கானது தாங்க. ஏன்னா பக்கத்துல சரிவை பாருங்க. இங்க வந்து அங்கங்க கல்லு வந்து அப்படியே சரி விழுகுது. அது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்குது. இந்த பாதையில தான் நம்ம போறோம். இந்த பெரிய ஒரு பாறை பாருங்க, கரும்பாறையா இருக்குது. நம்ம இப்ப உச்சிக்கு வந்தாச்சுங்க. உச்சி பகுதி அடைஞ்சாச்சு. இப்ப கதவு மலை கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சரிவான பகுதி. கீழே பூராமே தைல மர காடுகள், யூக்கலிப்டஸ் மரங்க எல்லாமே ஒசரமா இருக்கு. இது நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த மலையோட ஒரு பார்டர் மாதிரியே தெரியும். நீங்க நிறைய மலைகள்ல ஒரு பார்டர் மாதிரியான ஒரு மரங்களை பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே யூக்கலிப்டஸ் மரம் தாங்க. இங்க இருந்து மறுபடியும் 2 விதமா பாதை போகுது. ஒண்ணு வந்து கோயிலுக்கு, இன்னொன்னு வந்து கீழே போகுதுங்க. கீழே போகுதுன்னு சொல்றதை விட அது வந்து பாச்சலூர்ல இருந்து வர்றவங்களோட பாதைங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா கோயிலுக்கு போல நம்ம வந்து கீழே தாங்க போறோம். கீழே வந்து ஒரு சொனை இருக்காமாங்க.
அந்த சொனைக்கு தான் நம்ம போறோம். ஏன்னா இப்ப நம்ம கூட வந்தவங்க அவங்களோட உறவினரோட ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து மொட்டை போட போறாங்க. ஸோ நம்ம அங்க போயிட்டு அதை பார்த்துட்டு இந்த சுனையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மேல ஏற போறோங்க. இந்த கீழே இறங்குற பாதை வந்து ஒரு மாதிரி ரிஸ்கா இருக்குதுங்க. அது எப்படின்னு கேட்டா ஒண்ணு சறுக்கி விடுது, இன்னொன்னு பார்த்தா கல்லு அங்கங்க அப்படியே கால் பட்டு 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 விழுகுதுங்க. அது விழும்போது அது மத்தவங்க மேல போய் விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மத்தவங்க போற வழியிலயும் இருக்கு. இந்த ஒரு ரிஸ்க் தவிர இது ஓகே தான். நம்ம கீழே போயிட்டு இருக்கேங்க. கீழேயுமே பார்த்தா அதாவது நாங்க 9:15 ஆரம்பிச்சுங்க. இங்க மேல வரும்போது 11:15 11:30 மாதிரி ஆயிடுச்சு. சோ 2:30 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு நம்ம அந்த கோயிலோட அந்த உச்சிக்கு வர்றதுக்கு. இப்ப நம்ம மறுபடியும் கீழே போறோம். கீழே போறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் கம்மியா தான் ஆகுது. பட் நான் இது எப்படி மேல ஏற போறேன்னு தெரியல. ஏன்னா மேல வந்து கொஞ்சம் நல்லாவே நெட்டு குத்தலா இருக்கு. சோ இங்க மொட்டை போடுறாங்க. இங்க அப்படியே அந்த மொட்டை போடுறவங்களும் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. இந்த கோயிலுக்கு வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா மொட்டை போட்டுட்டு அப்புறம் அந்த சொனையில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடுறாங்க. அந்த மாதிரி நேர்த்தி கடன் பண்றாங்க. இப்ப நம்ம அப்படியே அவங்க மொட்டை போட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கீழே வர்றோங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தீர்த்தம் கொண்டு வர்றாங்க. அதை வந்து இந்த இடத்துலதான் வந்து கட்டுறாங்க. வருஷத்துல ஒரே ஒரு நாள், அதாவது சித்திரை 1ஆம் தேதி தாங்க இவ்வளவு கூட்டம் வரும். மத்த நாட்கள்ல கூட்டம் வராது. இப்ப இங்க இருக்கிற சொனையில அவங்க சில பேர் தண்ணி குடிக்கிறாங்க, சில பேர் கைகள்லாம் கழுவுறாங்க. இந்த இடத்துல பால் தீர்த்தம், பால் குடம் இல்ல நீர் தீர்த்தம் அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. நிறைய பேர் வர்றாங்க. நிறைய இந்த பாச்சலூர் இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் நிறைய வர்றாங்க. பாருங்க அந்த ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி இருக்கு, அங்க வந்து வச்சிடறாங்க. இங்க பாத்தீங்களா இந்த தண்ணி வந்து அப்படியே பால் நிறம் ஆயிடுச்சு. இங்க ஒரு சின்னதா ஒரு ஓடை வருது, அங்க வந்து குடிக்கிற கூட குடிச்சுக்கிறாங்க. நம்ம வேணா நம்ம கொண்டு வர மாட்டல கூட குடிச்சுக்கலாங்க. ஸோ நம்ம இங்க அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நம்ம இந்த சொனையை பார்த்துட்டு நம்ம அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டாச்சுங்க. கண்டிப்பாக எனக்கு ஏறுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இனிமேல் தான் கோயிலுக்கே போகணும். சித்திரை 1 அதுவும் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமைங்காட்டி நிறைய பேர் வர்றாங்க. அதுவும் இந்த பாச்சலூர் சைட்ல இருந்து நிறைய வர்றாங்க, தாண்டிக்குடி சைட்ல இருந்தும் நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் திணறிதான் போறாங்கன்னு வச்சுங்களேன். சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் சில பேர் எல்லாம் வந்து அவங்க குழந்தைகளவே தூக்கிட்டு வர்றாங்க. நல்ல நல்ல ஒரு வசரமா தான் இருக்குங்க, நல்ல ஒரு செங்குத்தா தான் இருக்குது. மேல அந்த பாறை இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் கோயில் இருக்கு பாருங்க. அங்கதான் கோயில் இருக்கு, குகை கோயில் சொல்லலாம். இப்ப நம்ம கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேல ஏறுறேங்க. ஏத்தம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஏறிட்டுங்க. இப்ப வந்து நம்ம கோயிலுக்கு போறோங்க. பொதுவா கைலாசத்துல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் இருக்கிற எல்லா கோயிலுமே பாத்தீங்கன்னா சிவன் வந்து லிங்க வடிவமா தான் வந்து நம்ம பார்த்திருப்போங்க. நம்ம அப்படிதான் சாமி கும்பிட்டுருப்போம். ஆனா இந்த பாச்சலூர் மலை, தாண்டிக்குடி மலையில இருக்கிற சிவன் வந்து உங்களுக்கு வந்து சிலை வடிவில் இருக்காருங்க. இந்த கோயில் பேரை வந்து கதவு மலைநாதன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து கடல் மட்டத்துல இருந்து ஒரு 1500 அடி உசரத்துல இருக்குங்க. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஆறுகள் இருக்கு. நான் வர்றப்பவே வரும்போது பரப்பலாறுன்னு ஒரு டேம் இருக்குங்க, பரப்பலாறு நதி இருக்கு. அது போக சுத்தி வேற காமராஜர் நீர்த்தேக்கம், மஞ்சள் ஆறு, அமராவதி, இந்த மாதிரி நிறைய நீர்த்தேக்கங்கள் இருக்குங்காட்டி இங்க பாத்தீங்கன்னா நல்ல பச்சையா இருக்குதுங்க. ஒரு மாதிரி சரிவான பகுதியில தான் வந்து இந்த கோயில் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த சித்திரை 1ஆம் தேதிக்கு தான் வர்றாங்க. அது போக பௌர்ணமி அமாவாசைக்கு வர்றாங்க. நான் சொன்ன மாதிரி தாண்டிக்குடி, பாச்சலூர், வடகவுஞ்சி இங்கிருந்து வந்து எல்லாருமே வர்றாங்க. இந்த கோவிலுக்கு என்ன வச்சுன்னா ரோடு எல்லாம் கிடையாதுங்க. பாச்சலூர்ல இருந்து வந்தாங்கன்னா ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம நடந்துதான் வரணும். இந்த மலையில இருக்கிற சிறப்பான விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய குகை இருக்கு, பாறை எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம எல்லா குகைகளையும் பார்க்க முடியாதுங்க. கோயிலுக்கு முன்னாடியே ஒரு குகை இருக்கு. இன்னொரு சிறப்பான விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டா, அதாவது இந்த
மலைக்கு ஏன் கதவு மலை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா, இந்த மலையோட 2 பக்கமுமே பார்த்தா கதவு மாதிரி இருக்குங்க. அதனாலதான் வந்து கதவு மலை அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து நம்ம கோயிலுக்கு கிட்டையே வந்தாச்சுங்க. ஓரளவுக்கு நல்லாவே கூட்டம் இருக்கு. பாருங்க, இங்க கூட ஒரு குகை மாதிரி இருக்கு. நான் இது திரும்ப வரும்போது அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேங்க. ஓரளவு கூட்டம் இருக்கு. இப்ப நம்ம கோயில் கிட்ட போவாச்சுங்க. இது கோயில் சொல்றதை விட இது வந்து ஒரு குகை கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்னதா ஒரு ஒரு சந்து மாதிரிதான் இருக்கு. அங்க வந்து சிலை வடிவில வந்து சிவன் இருக்காருங்க. பார்த்தா அம்மன் மாதிரி கூட நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. பெருமாள் கோயில பாக்குற தலை மேல வைக்கிற இது கூட பண்றாங்க. ஆனா இது பெருமாள் கோயில் இல்லைங்க, சிவன் கோயில். சிவனோட கண்ணு மட்டும்தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட தெரியுது. ஏன்னா அவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்பவே திருப்தியா பாருங்க, சாமி பாருங்க, ரொம்பவே திருப்திகரமா சாமி கும்பிட்டு அங்கேயே வந்து சின்ன தட்டுக்காணிக்கையும் போட்டுட்டுங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பூசி விடுறாங்க. ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. அந்த இடத்துல நிக்கிறக்கே அற்புதமா இருக்கு. திருப்திகரமா சாமி கும்பிட்டு வரும்போது இங்க வந்து முருகன் சிலை இருக்குங்க. முருகன் பின்னாடியே மயிலும் இருக்கு. சோ அந்த சாமி நம்ம கும்பிட்டு போகும்போது சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு குகைங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூஜாரி வந்து இந்த வழியா போயிட்டுங்க எலுமிச்சம்பழத்தோட தட்டுல எடுத்துட்டு வருவாராமா. அதே வழியா போயிட்டு அதே வழியா வருவார் அப்படிங்கிறாங்க. இப்ப அப்படி போறது கிடையாதுங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பாதையில உள்ள போயிட்டு எப்படி வந்தாங்கிறது இப்ப வரைக்கும் நம்மளுக்கு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி மறுபடியும் ஏறி சாமி கும்பிட்டு ரொம்பவே திருப்தியா இருந்ததுங்க. எந்த ஒரு மனச்சங்கடம் இல்லாம சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே திரும்ப வர்றோங்க. தலை மட்டும் இன்னும் 2 கொத்தம் அடிச்சுட்டு வந்தாங்க. நீங்களே பாத்திருப்பீங்க, அவர் அவ்வளவு ரிஸ்கா இருக்கிற அந்த சருவா இருக்கிற மரத்துல போய் அந்த பூக்களையும் அந்த இலைகளையும் உடைக்கிறாரு. எதுக்குன்னு தெரியல. நம்ம அப்படியே அந்த மலையில இருந்து அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஏன்னா கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி வேற 1:45 மாதிரி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வெயில் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. தர்பூசணி, பானிபூரி கடைக்கார கூட வந்துட்டாங்க. பொரி இருக்கு, வடை சுடுறாங்க, டீ போடுறாங்க, இளநீ இருந்தது, டிஃப்ரெண்டா நிறைய இருந்ததுங்க. ஸோ நீங்க எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துலதான் அன்னதானம் போடுறாங்க. பாத்தீங்கன்னா இந்த குதிரை வழியா தான் வந்து தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. 2 கேன் அந்த குதிரை வழியா தான் வருது. சாப்பாடு ஆயிட்டு இருக்குதுங்க. இது வந்து கடைசி இது. ஒரே அடிதடிங்க சாப்பாட்டுக்கு. ஆனா சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியங்க. நம்ம கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டு, ஏன்னா இறங்கி நடக்க முடியாது, நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டுங்க. நம்மளோட கீழ் நோக்கிய பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம இந்த ஊரை கடந்து அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டுங்க. சருவாதான் இருக்குது, அதுவே நம்மள அப்படியே தள்ளிட்டே போகுது கீழே. கொஞ்சம் கால்லாம் எனக்கு நல்லாவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு அல்லது எங்களுக்கு ஏறக்குன்னு பாத்தீங்கன்னா 9:15 ஆரம்பிச்சு 11:30 மாதிரி போயிட்டோம். 11:45 மாதிரி போயிட்டோம். ஒரு 2-2.5 மணி நேரம் ஆச்சுங்க மேல ஏறக்கு, கோயில் கிட்ட போறதுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆச்சு. சோ மொத்தமா ஒரு 3.25 மணி நேரம் ஆச்சுங்க ஏறக்கு. இறங்குறது கொஞ்சம் நல்லாவே வேகமா தான் இறங்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கால வலிக்குது. இந்த மாதிரி காஞ்ச இலைகளா இருக்கிற பாதை இதெல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த பழனி மலை தொடர்ல இருக்கிற இந்த பாச்சலூர் மலை வந்து நல்லாவே குளிர்ச்சியா இருக்குதுங்க. உண்மையிலேயே இப்ப நம்ம வெள்ளியங்கிரி மலையோ இல்ல பர்வத மலையோ இல்ல சதுரகிரி மலையோ போனா கூட இந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியான ஒரு என்விரான்மெண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்காதுங்க. அது யோசிச்சு பாருங்க. சித்திரை மாசம் சித்திரை வெயில் வந்து பட்டைய கலப்பும், ஆனாலும் குளிர்ச்சியா இருக்குது. இங்க இருக்கிற நீரெல்லாம் அவ்வளவு கடுகடுகடுன்னு இருக்குது. இந்த மாதிரி தோப்புக்குள்ளார எஸ்டேட்குள்ளார வேற எந்த கோயிலுக்கும் நான் இது வரைக்கும் போனது இல்லைங்க. சூப்பர்வா இருக்குது. எல்லாருமே இந்த கோயிலுக்கு போகணுங்க. ஆனா இந்த பாதைய சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க இருந்தங்காட்டி தான் நான் வந்து இந்த பாதையில போக முடிஞ்சது. இவங்க இல்லாம நம்ம, அதாவது இங்கேயே இருக்கிறவங்க வழி தெரிஞ்சவங்க இருந்தாதான் நம்ம இந்த பாதையில போக முடியுங்க.
மத்தவங்க எல்லாம் வந்து இந்த வழியா வரக்கூடாது. ஒன்னா பாச்சலூர்ல இருந்து வரணும், இல்லைன்னா தாண்டிக்குடியில இருந்து வரணும். தாண்டிக்குடினா உங்களுக்கு வண்டி இருக்கு, அந்த வழியில தான் வந்து 99% வராங்க. இங்க வந்து செம்பரான்குளத்து மக்கள் மட்டும்தான் வர்றாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. ஏன்னா ஃபுல்லா இந்த வழி ஃபுல்லாவே உங்களுக்கு பாருங்க எல்லாமே மரங்கள் தான். காஃபி மரங்கள், ஏலக்காய் செடிகள், இந்த மாதிரிதான் பூச்செடிகள், இப்படிதான் இருக்கு ஃபுல்லாவே. எனக்கு வந்து இந்த பயணம் வந்து ரொம்பவே பிடிச்சதுங்க. ரொம்ப களைப்பாயிருச்சு. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பயணம் பிடிச்சி காரை பார்த்தோன்னே தான் ஒரு பெரிய நிம்மதி வந்ததுங்க. இந்த இடத்துல ஆரம்பிச்சு கதவு மலைக்கு போயிட்டு இவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. இவங்க பேர் பாண்டியம்மா, உங்க பேருமா? திவ்யா, அப்புறம் நாகராஜ். இவங்க இல்லைன்னா நான் போயிருக்க முடியாது. தேங்க்யூ. நீங்களும் முடிஞ்சா இந்த கோயிலுக்கு போங்க, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. எனக்கு வந்து இந்த பயணம் வந்து அற்புதமா அமைஞ்சது. அது இவங்களோட போனங்காட்டி எனக்கு ஈஸியா அமைஞ்சது. இந்த பயணத்தை என்னால மறக்கவே முடியாது. அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்க. நன்றி.